Hi friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற குரூப் 2 மெயின்ஸ்க்கான டாபிக் எதை பத்தினா நானோ யூரியாவை பத்தி தான் பார்க்க போறோம். क्वेश्चन வந்து நானோ யூரியாவின் பயன்பாடுகள் மற்றும் சிறப்புகளை விவரி. ஃபர்ஸ்ட் நானோ யூரியா அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது நானோ துகள்கள் வடிவில் உள்ள ஒரு யூரியா உரம். நம்ம இப்போ யூஸ் பண்ற உரங்கள்லாம் வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்க ஒரு உரங்கள் தான். இது வந்து நானோ துகள்கள் வடிவில் அதாவது 10⁻⁹ அந்த லெவல்ல தான் வந்து இதோட பார்ட்டிகல்லாம் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் யூரியா ஒரு ரசாயன நைட்ரஜன் உரமாகும். இது நைட்ரஜனை செயற்கையாக தாவரங்களுக்கு வழங்குகிறது. தாவரங்களுக்கு முக்கியமான ஊட்டச்சத்து வளர்றதுக்கு தேவையானதுனாலே நைட்ரஜன் தான். அது இருந்தாதான் வந்து தாவரங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமானது. அதை வந்து இது வந்து செயற்கையா நாம வந்து யூரியா மூலமா வந்து தாவரங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். தேர்ட் பாயிண்ட் தாவரங்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நைட்ரஜன் வந்து ஒரு முக்கியமான ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாவரங்கள் வளர்றதுக்கு தேவையான ஊட்டச்சத்தே வந்து நைட்ரஜன் தான். ஓகேங்களா? அது வந்து இந்த யூரியாவில அடங்கியிருக்கு அப்படிங்கிறதான். அடுத்த ஹெட்டிங் உலகின் முதல் நானோ யூரியா தொழிற்சாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான் வந்து உலகத்திலே நானோ யூரியா தொழிற்சாலை வந்து தொடங்கினது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. முதல் நானோ யூரியா தொழிற்சாலை வந்து இந்தியாவில் குஜராத்தில் உள்ள கலோலில் என்ற பகுதியில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. செகண்ட் பாயிண்ட் இதனை இந்திய விவசாயிகள் மற்றும் உரங்கள் கூட்டுறவு அமைப்பான IFFCO அந்த அமைப்பு தான் வந்து இந்த நானோ யூரியாவை வந்து உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் நானோ யூரியாவை 2 பருவ காலத்திற்கு பயன்படுத்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த நானோ யூரியாவை பருவத்திற்கு 2 பருவத்திற்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேளாண் ஆராய்ச்சி குழு வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் நானோ யூரியாவின் பயன்பாடுகள் என்னென்ன பயன்பாடுகள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விதைக்கும் பருவம் மற்றும் இனப்பெருக்க பருவத்தில் வந்து நானோ யூரியாவை வந்து பயன்படுகிறது. ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு விவசாயம் பண்ணும்போது விதையை வந்து நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த விதையெல்லாம் விதைச்சு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காயெல்லாம் காய்க்கணும்ல அந்த மாதிரி ஸ்டேஜ்லயும் வந்து நம்ம இந்த நானோ யூரியாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் நைட்ரஜன் உரத்தில் வந்து இந்தியா 80% யூரியாவை வந்து பயன்படுத்துகிறது. நம்ம இந்தியா தான் வந்து யூரியாவை பயன்படுத்தலே வந்து ஒரு அதிகமான நம்ம யூரியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது 80% யூரியா வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தேர்ட் பாயிண்ட் நானோ யூரியாவை தாவரங்களின் இலைகளின் மீது தெளிப்பதன் மூலம் அவை சத்துக்களை பெற முடியும். நம்ம இப்போ யூஸ் பண்ற யூரியாலாம் வந்து ஒரு சாலிட் ஸ்டேட். ஓகேங்களா? அந்த உரத்தை போட்டுட்டு நம்ம தண்ணி பாய்க்கும் போது அதெல்லாம் கரைஞ்சி அதுக்கப்புறம் வேருக்கு போய் அதுக்கப்புறம் தான் அது வந்து சத்து அதுக்கு பெற முடியும். இது வந்து நம்ம நானோ யூரியாவை டைரக்டா தண்ணியில மிக்ஸ் பண்ணி அந்த தாவரங்கள் மேல தெளிக்கிறதுனால அது இலைகள் மூலமா வந்து ஈஸியா வந்து அது சத்தை வந்து ஈஸியா அதுக்கு பெற முடிகிறது. ஃபோர்த் பாயிண்ட் வேளாண் காலநிலை அடிப்படையில் வந்து 4 பருவங்கள் 94 பயிர்கள் 21 மாநிலங்கள்ல வந்து இதை வந்து பரிசோதனை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கையில இதை வந்து 4 பருவங்கள் அதாவது இந்தியா லெவல்ல இருக்க 4 பருவங்களா இருக்கட்டும் 94 பயிர்கள்ல வந்து டெஸ்ட் பண்ணி 21 மாநிலங்கள், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து ஒவ்வொரு காலநிலை வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் இவ்வளவு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் என்னன்னா நானோ யூரியாவின் சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நானோ யூரியா குறைவான சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறது. இதை யூஸ் பண்றதுனால நம்ம நார்மலா அந்த சாலிட் ஸ்டேட் யூரியாவை யூஸ் பண்ணும்போது வந்து அதிக அளவு வந்து மண்ணுக்கு வந்து கெடுதல் இருக்கும். பட் இதுக்கு வந்து அந்த அளவு இல்லாம அதை விட ரொம்பவே வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து காற்றா இருக்கட்டும் மண் அந்த மாதிரி இருக்கட்டும் ரொம்பவே வந்து கம்மி. அது மட்டும் இல்லாம செகண்ட் பாயிண்ட் 500 மில்லி நானோ யூரியா வந்து 45 கிலோ சாதாரண யூரியாவுக்கு இணையான 40,000 ppm நைட்ரஜன் சத்தை வந்து கொண்டுள்ளது. அந்த 45 கிலோன்னு சொல்றோம்ல, அந்த 45 கிலோ வந்து ஒரு பை உரம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பை உரத்துக்கு நம்ம வந்து இந்த 500 மில்லி அந்த 500 மில்லி நானோ யூரியா இருக்குல்ல அதை மட்டும் தெளிச்சா போதும். ரெண்டுக்கும் எவ்வளவு கம்பேரிசன் பாருங்க. இது 45 கிலோ, இது வெறும் 1/2 லிட்டர். ஓகேங்களா? இந்த 1/2 லிட்டர் இங்க 45 கிலோ அப்படிங்கும் போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. ரேட்டும் வந்து இந்த சாலிட் ஸ்டேட் அதை விட இது வந்து ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் சாதாரண யூரியாவில் இருந்து 30% முதல் 50% மட்டுமே வந்து தாவரங்கள் வந்து சத்துக்களை பெற விடும். இப்போ யூரியால வந்து நைட்ரஜன் சத்து இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து நம்ம சாலிட் ஸ்டேட்ல வந்து கொடுக்கும் பொழுது 30 முதல் 50% மட்டும்தான் வந்து இந்த தாவரம் எடுத்தது. மற்றது வந்து இந்த மண்ணு அந்த மாதிரி அதோட மிக்ஸ் ஆயிருது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து கிட்டத்தட்ட
லிக்விட் ஸ்டேட் அதாவது நானோ யூரியாவை கொடுக்கும்போது 80% ஓகேங்களா 80% சத்துக்கள் வந்து டைரக்டா வந்து தாவரங்களுக்கு கிடைக்குது. 4th பாயிண்ட், சாதாரண யூரியாவை ஒப்பிடும்போது சேமித்து வைப்பதற்கான இடம் மிக குறைவு. நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் 45 கிலோ வந்து நம்ம போடுற சத்துல வந்து இது வந்து 1/2 லிட்டர்ல கிடைக்கும். அப்போ 45 கிலோ பைய வைக்க இடத்துல இந்த 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கணும், எத்தனை பாட்டில் வைக்கலாம்? சோ அதனால வந்து நமக்கு ஸ்பேசஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தானே, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க இடம். ஓகேங்களா. 5th பாயிண்ட், திட யூரியாவை விட திரவ யூரியாவானது விலை வந்து ரொம்பவே கம்மி. அதை விட இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% வந்து ரேட் கம்மி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கடுத்து நானோ யூரியா வந்து யூஸ் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாவரங்களுக்கு வந்து ஊட்டச்சத்தை வந்து அதிகரிக்கிறது. திட யூரியாவை விட இது நானோ யூரியா வந்து ரொம்ப வந்து சத்தை வந்து நம்ம கொடுக்குன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. அது 30% 30 to 50% வந்து சாலிட் ஸ்டேட் யூரியா கொடுக்கும் போது லிக்விட் அந்த நானோ யூரியா வந்து 80% வந்து சத்து கொடுக்குன்னு நம்ம பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட், சாதாரண யூரியாவை விட அதிக மகசூலை அளிக்கிறது. தேர்ட் பாயிண்ட், இந்தியாவிற்கு யூரியா இறக்குமதி குறைக்கப்பட்டு 40,000 கோடி ரூபாய் வந்து செலவு தவிர்க்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து ரொம்ப நம்ம இந்தியாவில வந்து யூரியாவின் பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகம் சொன்னோம். 80% வந்து யூரியாவின் பயன்பாடு அதிகம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து நம்மளால தயாரிக்க முடியாது. வெளிநாட்டுல இருந்தா வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா. அதனால இதை கொண்டு வரது மூலமா நானோ யூரியாவை அமல்படுத்துவது மூலமா வந்து நம்ம இறக்குமதியை வந்து 40,000 கோடி ரூபாய் வந்து செலவு வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினோட முடிவுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதன் மூலம் நம் நாட்டிற்கு அதிக செலவு தவிர்க்கப்பட்டு நுகர்வு வந்து அதிகரிக்கப்படுகிறது. நம்ம செலவை தவிர்த்து குறைஞ்ச செலவுல வந்து அதிகமா வந்து நம்ம லாபம் பார்க்கலாம், நுகர்வு வந்து பெறலாம் அப்படிங்கிறது. செகண்ட் பாயிண்ட், காற்று மற்றும் நீர் மாசடைவு வந்து ரொம்பவே தவிர்க்கப்படுகிறது. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த நானோ யூரியா அப்படிங்கிறோட ஃபுல் பாயிண்ட்ஸ். இதை எல்லாமே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கலாம். சோ அதனால இந்த நானோ யூரியா அப்படிங்க வந்து நல்லாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.